ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்சங் கேலக்ஸி A36 5G இதோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து சாம்சங் கேலக்ஸி A56 பார்த்திருப்போம். ஏ சீரீஸ்ல மொத்தம் 2 ஃபோன் லான்ச் பண்ணாங்க, A56 A36 5G. இந்த 2 ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து A56 பார்த்திருப்போம். இப்போ வந்து A36 இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு 32,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் வேரியன்ட், ஹை வேரியன்ட் வந்து 36,000 வரைக்கும் இருக்கு. இந்த ஃபோன்ல வந்து என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க, இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவா இந்த போனு அப்படின்ட்டு எல்லாமே இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாம்சங் கேலக்ஸி A36 5G இந்த போனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த போன்ல வந்து உங்களுக்கு திக்னஸ் பாத்தீங்கன்னா 7.4 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 195 கிராம் கொடுத்துருக்காங்க. 200 கிராமுக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரண்டும் பேக் சைடும் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கால வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, அலுமினியம் பில்டு கிடையாது. பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணாலும் உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP67 கொடுத்துருக்காங்க. 33,000 செக்மெண்ட்டுக்கு வந்து நிறைய போன்ல வந்து IP69 வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு டவுன் கிரேட் தான் தெரியுது. மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டுக்கு IP67 கொடுத்துருக்குது வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி தான் தெரியுது. IP68 கொடுத்துருக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் சூப்பர் அமுலேட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் அமுலேட் டிஸ்பிளே யூஸ் பண்ணதுனால வந்து குவாலிட்டி வைஸ்ல வந்து டிஸ்பிளே வந்து கிளாரிட்டி நல்லாவே இருக்கும். சூப்பர் அமுலேட் கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1900 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 2000 நிட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால இன்டோர் அவுட்டோர்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சன்லைட்ல கூட நீங்க வந்து போன் யூஸ் பண்ணிக்கலாம். பீக் பிரைட்னஸ் வந்து நல்லாவே இருக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.7 inches சைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்காண்டி வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் கொடுத்துருக்காங்க. நான் டிராப் டெஸ்ட்லயும் வந்து போன் டேமேஜ் ஆகாதுக்கு உங்களுக்கு போனுக்கு ஃப்ரண்டும் பேக்கும் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரொடக்ஷனா கொடுத்துருக்காங்க. விக்டஸ் பிளஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டிஸ்பிளேக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்க செட் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த போன் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே Android 15 வருது. 1UI வந்து 7.0 தான் வருது. லேட்டஸ்ட் அவங்களோட சாம்சங் 1UI தான் 7 தான் வந்து லேட்டஸ்ட். அதான் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கிடைச்சிருது. Android 15 தான் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கிடைச்சிருது. 6 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போன் நீங்க வாங்கினீங்கன்னா Android 21 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 6 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த அப்டேட் பிரச்சனையும் எதுவுமே வராது. சாஃப்ட்வேர் பிரச்சனை எதுவுமே வராது. OS பிரச்சனை எதுவுமே சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட் வந்து நிறையவே கொடுத்துருவாங்க. ஒரு 10,000 12,000 போனுக்கே அவங்க 6 வருஷம் கொடுப்பாங்க. அதனால வந்து சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் அதிகமா வேணும், 5 வருஷம் 6 வருஷம் வேணும்னா கண்டிப்பா இந்த போனை இதுக்காண்டி வந்து சாம்சங் வந்து கன்சல்ட் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 6 Gen 3 4nm தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த ப்ராசஸர் வந்து ஸ்னாப்டிராகன்ல கொஞ்சம் கம்மியான ப்ராசஸர் தான். இதோட கொஞ்சம் நல்ல ப்ராசஸராக கொடுத்துருக்கலாம். ஸ்னாப்டிராகன் 6 Gen 3 4nm தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிட் ரேஞ்சு ப்ராசஸர் தான் ஸ்னாப்டிராகனை பொறுத்த வரைக்கும். ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Adreno 710 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஜிபியூ வந்து கரெக்டான வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனோட ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா 8 128 8 256 அதுக்கப்புறம் 12 256. உங்களுக்கு 8 128 வந்து 32,000 ரூபாய்க்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 8 256 8GB 256 வந்து 33,000 ரூபாய்க்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 ரூபா தான் டிஃபரெண்ட். 128க்கும் 256க்கும் ஒரு 1000 ரூபா தான் டிஃபரெண்ட். இது 12GB ரேம்ல உங்களுக்கு வேணும்னா 36,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம். கார்டு ஆஃபர் வந்து 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. அது கிரெடிட் கார்டு ஆஃபர் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்ல நியர்பை சாம்சங் ஸ்டோர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கார்டு ஆஃபர் இருக்கான்னு பார்த்து வாங்க. எந்த கார்டுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க 1000 ரூபான்னு பார்த்துட்டு கரெக்டா 1000 ரூபாய் யூஸ் பண்ணி 1000 ரூபாய் லெஸ் பண்ணி வாங்க. 1000 ரூபானா சும்மா இல்ல, ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணியே வாங்கிக்கலாம். அதனால கண்டிப்பா கார்டு ஆஃபர்லாம் தெரிஞ்சுட்டு வாங்குங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் லவுட் ஸ்பீக்கர் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நல்லா லவுடாவே இருக்கு. 3.5 mm ஜாக் வந்து இந்த போன்ல கிடையாது. அது மாதிரி வயர் ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியாது. நீங்க ப்ளூடூத் மூலியமா தான் வந்து சாங்ஸ் கேட்டுக்க முடியும். Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து லேட்டஸ்ட் 5.4 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் உண்டு. USB வந்து Type C 2.0 கொடுத்துருக்காங்க. எல்லா போன்லயும் இருக்கிற அதே 2.0 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் UFS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. 3.0 கொடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு. UFS வந்து 2.2னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். 2.2 இருக்குனால வந்து 3.0 3.1 கொடுத்துருந்தா ஓரளவுக்கு வந்து டவுன்லோடு ஸ்பீடு வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் வந்து டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இப்போ ஃபிளாக்ஷிப்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வந்து மிட் ரேஞ்ச் போன்ல கொடுப்பாங்க.
ஆனா கரெக்டான ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். கடைசியா வந்து பேட்டரின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் 5000, 5200 இந்த 5000 ஒட்டியே தான் அவங்க கொடுப்பாங்க. 6000 mAh வேணும்னா நீங்க விவோ, ஓப்போ, ரியல்மி இந்த மாதிரி பிராண்டை தேடி தான் நீங்க போற மாதிரி. ஐக்யூ, ஒன் பிளஸ்ன்ட்டு இந்த பட்ஜெட்டுக்கு வந்து 5000 mAh வந்து கம்மி தான். ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் உங்களுக்கு 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வந்து போன் மட்டும் தான் இருக்கும். போனு, கேபிள், சிம் இஜிட்ரு, கிக் ஸ்டார்ட் கேடு இது மட்டும் தான் இருக்கும். அடாப்டர் வந்து இருக்காது. 45 வாட்ஸ் அடாப்டர் நீங்க தனியா வாங்குற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு டவுன் கிரேட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் சாம்சங்ல அந்த அடாப்டரை தனியா வாங்க சொல்றாங்க. அது ஒரு டவுன் கிரேட் தான். நீங்க அந்த 45 வாட்ஸ் சார்ஜர் வந்து அடாப்டர் வந்து ஒரிஜினலா வாங்கணும்னா நீங்க வந்து 2200 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நிறைய டூப்ளிகேட் எல்லாம் இருக்கு. 600, 700 வந்து உங்களுக்கு 45 வாட்ஸ் வந்து கிடைக்குது. 600, 700, 500 கிடைக்குது. அதெல்லாம் வந்து டூப்ளிகேட்டு. உங்களுக்கு ஒரிஜினல் இது வாங்கணும்னா சாம்சங் வந்து 2200 தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ரேட்டு வந்து ரொம்பவே அதிகம் தான். உங்களுக்கு சார்ஜர் ரேட்டு வந்து நீங்க தனியா கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா அந்த போன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா 2200 கொடுத்து நீங்க வாங்கிருங்க. வேற வழி இல்லை. வேற ஏதாவது நீங்க அடாப்டரா போட்டீங்கன்னா உங்களுக்கு போன் வந்து சீக்கிரமாவே போயிடும். சிசி போர்டு ப்ராப்ளம் வரும், பேட்டரி ப்ராப்ளம் வரும். ஆனால் 45 வாட்ஸ் 2200 இருந்தாலும் நீங்க அமேசான்ல போயிட்டு அமேசான்ல வந்து சாம்சங் ஒரிஜினல் சார்ஜர்னு அடிச்சீங்கன்னா நிறைய வரும். அதுல 2200 போட்டிருக்கும். அதான் வந்து ஒரிஜினல் சார்ஜர். அதை பார்த்து கரெக்டா வாங்கிக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கலரு: லாவெண்டர் கலரு, பிளாக் கலரு, ஒயிட் கலரு, அதுக்கப்புறம் லீம் கலரு. இந்த மொத்தம் 4 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. கடைசியா கேமரா பார்த்துடலாம். கேமரா பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கேமரா இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. பேக் சைடு பார்த்துருப்பீங்க. அந்த 3 கேமரா என்னன்னா, ஒன்னு 50 மெகா பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அல்ட்ரா வைடு ஒரு 8 மெகா பிக்சர் கொடுத்துருப்பாங்க, மேக்ரோக்கு ஒரு 5 மெகா பிக்சர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வீடியோன்னு பாத்தீங்கன்னா 4K 13 fps தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். 4K 16 fps தான் நிறைய பேர் எடுப்பாங்க. 13 fps வச்சு நீங்க எடுக்கும்போது ஃப்ரேம் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். 16 fpsனா ஃப்ரேம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால 4K 13 fps வந்து இது ஒரு குறை தான். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து 4K 16 fps கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4K 13 fps வந்து ஒரு டவுன் கிரேட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இதுல செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. நீங்க செல்ஃபிலையும் 4K எடுத்துக்கலாம். 4K 13 fps கொடுத்துருக்காங்க. செல்ஃபில 4K 13 fps கொடுத்துட்டு ஃப்ரண்ட் கேமரால, மெயின் கேமரால 4K 16 fps கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த 4K 13 ரெண்டு சைடுமே வந்து ஒரே மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. 4K 16 fps கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு மெயின் கேமரால 15 மெகா பிக்சர்ல எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாவே இருந்திருக்கும். கேமராவை பொறுத்த வரைக்கும் சாம்சங் கஸ்டமர் விரும்பி வாங்குவாங்க. அந்த அவுட்புட்லாம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த சாம்சங் போட்டோகிராஃபியும் சரி, வீடியோகிராஃபியும் சரி, கண்டிப்பா அதை வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. சார்ஜர் கூட தனியாக காசு கொடுத்து வாங்கிடுவாங்க சாம்சங் கஸ்டமர். அவங்களுக்கு அப்படியே பழக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஃபோன் வாங்கினாலே நம்ம சார்ஜர் தனியாக தான் வாங்கணும். ஐஃபோன் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்றாங்க, ஃபோன் வாங்குறாங்க தனியாக வந்து காசு கொடுத்து அடாப்டர் வாங்குறாங்களே, அந்த மாதிரி இவங்க சாம்சங் வந்து சாம்சங் கஸ்டமரும் ஃபேன்ஸ் அவங்களாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்களும் வந்து அடாப்டர் கொடுக்காம தான் வந்து ஃபோனையும் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விவோ, ஓப்போலாம் வந்து அடாப்டர் இல்லாட்டி ஃபோன் சேல்ஸே ஆக மாட்டேங்குது. நானும் கடை வச்சிருக்கேன். அடாப்டர் இல்லாட்டி நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்றாங்க ஃபோனை. அந்த மாடலே அவாய்ட் பண்றாங்க. அதனால வந்து இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 33 ரூபா பட்ஜெட்ல வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP68, 69 ரேட்டிங் இருக்காது. 6000 mAh பேட்டரி இருக்காது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து 45 தான், அதுவும் கம்மி தான். உங்களுக்கு 4K 13 fps தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் சாம்சங் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா அந்த போனை வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு IP67 போதும், 5000 mAh எனக்கு போதும், 4K 13 fps வீடியோ ஷூட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி வந்து இந்த ஸ்பெக்குக்கெல்லாம் வந்து ஓகே ஆனவங்க மட்டும் இந்த போனை வந்து கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த போனை யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த போனோட அப்கிரேடு, டவுன் கிரேடு, என்ன குறை இருக்கு, என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ், கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.